Praise the Lord, praise the Lord. ஜெபம் செய்வோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் வரும்படியாக, கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற இந்த கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து கடந்த மாதம் முழுவதிலும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த தயவுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ பேர் நம்மோடு கூட கடந்த மாதத்திலே இருந்தவர்கள் இந்த நாளிலே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரம் உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தர்மையான நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். நம்முடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடும். வேதம் சொல்லுகிறது போல நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வந்திக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அருமையான நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விசை நம்மை திறந்து அர்ப்பணிப்போம். தாவீதை போல மனம் திறந்து சொல்வோம், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நீ நடத்தும் என்று ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு உன்னதமான ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் யாவரும் சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சொல்லலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஒரு புது மாதத்தை காணும்படி நீர் எங்களுக்கு தந்த இந்த தருணத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன் சுகம் பெறனுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் எங்களை உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், நாங்கள் தியானிக்க போகிற உடைய வார்த்தை அனைத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீரா. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த இணையத்தில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற அருமையான மக்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவையான எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் அருமையான மக்களுக்கு நீர் கூட்டி தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றும். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆராதனை காரணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 259வது பாடலை நாம் பாடலாம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த இந்த பாடல். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே எம் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே எம் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் நம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே எம் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே எம் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தி நம்மை காத்தாரே, அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே எம் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே எம் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே எம் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. நாம் முறைமுறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 148ஆம் சங்கீதம் 148ஐ நாம் முறைமுறையாக வாசிக்கலாம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய
சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே, அக்கினியே கல்மழையே உறைந்த மழையே மூடுபடியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே சகல மேடுகளே, கனிமரங்களே சகல கேதுருக்களே, காட்டு மரங்களே சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே இரவுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே கன்னிகைகளே எதிர்வயதுள்ளவர்களே, கர்த்தர் பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் நம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் யாவரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தை கடந்து செல்வோம். நாம் ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் கிருபை உள்ளவர். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை மட்டும் நடத்தி வந்ததற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. இந்த புதிய மாதத்தை நாம் காணும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், எத்தனையோ பேர் இந்த நாளை காண வாங்கித்தவர்கள் இந்த நாளை இந்த நேரத்தில் காண முடியாதபடி இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து நல்ல ஆரோக்கியம் தந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின இந்த உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு வினாடி நம்முடைய வாழ்வில போதுமானவராய் இருந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, வாய் திறந்து கர்த்தரை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத அந்த மகா பெரிய தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்தது. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்மை சுற்றிலும் பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வியாதிகளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு சுகம் தந்து பலன் தந்து அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க அவருடைய பாதத்திலே நாம் வந்து அமரும்படி ஆண்டவர் தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா. எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல அவர் நமக்கு ஜெயம் கொடுத்ததுனால தான் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம்.
ஜனங்களோடு பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவில் அக்கினி தூணாய் கடந்து வந்த அதே வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே எப்போது நாங்கள் வெற்றி சிறக்கிறவர்கள் அப்பா, எப்போது நாங்கள் ஜெயம் பெறுகிறவர்கள் ஆண்டவரே. சத்துருவுக்கு முன்பாக நாங்கள் தலை கவிழ்ந்து நிற்க நீர் ஒரு நாள் விட மாட்டீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. திரும்ப, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும். சாத்தானின் அதிகாரம், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். சொல்லுங்க, பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன். நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறவர், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர் எப்போதும் வெற்றி பெறுகிறவர். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு
தந்திருக்கிற சுகத்துக்காக, பலத்துக்காக, இந்த புதிய நாளுக்காக, புதிய மாதத்துக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நேரத்தில் இல்லப்பா, எத்தனையோ பேர் இந்த உலகத்துல ஆடுகளோடு, உபத்திரவங்களோடு, பலவீனங்களோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்துல எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களோடு கூட இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நேரத்தில் தொடுவீரார். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். உடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நீரே பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாற்றும் அப்பா. சமாதானத்தை அனுதினமும் காண, கேட்க, சொல்ல ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தி வந்தீர உனக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தின் மக்கள் மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கும் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும், தடைகளுக்கும், பலவீனங்களுக்கும், ஆபத்துக்கும், நாசமோசங்களுக்கும் ஆண்டவரே உடைய மக்களை நீர் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நேரத்தில் நிரப்பட்ட சுவாமி. ஆண்டவரே உடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பங்களிலும் கடந்து வரட்டும். குறிப்பாக இந்த நாட்கள் இந்த கொரோனா ஆண்டவரே பயங்கரமாக பரவி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நீரே கிருபையா இறங்கி ஆண்டவரே இதில் ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது போல உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே உடைய செட்டைகளின் மரங்களே மறைத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த நேரத்திலும் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும், குடும்ப தலைவரை ஆசீர்வதியும். அருமையான மக்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உடைய மக்களுடைய எல்லா வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அதே போல ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை கரத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானம், சுகபலன், ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நீர் பாதுகாத்து வழி நடத்துவீரார் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது போல உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவர் நீரே நல்லவராய், போதுமானவராய் இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரை, எல்லா குறைகளை மாற்றுங்கப்பா. குறிப்பாக என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த படிப்பை ஆண்டவரே உடைய படிப்பின் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றினார் ஆண்டவரே. இந்த ஆன்லைன் கிளாஸை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை, கிருபையை என்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. அதே போல வயதான மக்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வயதான நாட்களில் அவருடைய மக்களுடைய எல்லா பலவீனங்களை நீர் அறிந்திருக்கிறீர். நல்ல ஆரோக்கியம், சுகபலன், கிருபைகளை தாரும் ஆண்டவரே. பலவீனங்களில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. சத்துரு எந்த விதத்தில் உம்முடைய மக்களை தொடாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நல்ல தைரியத்தை தாரும், சமாதானத்தை தாரும். நீரே அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து நடக்கும். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் உண்மை மாத்திரம் உறுதியாய் பற்றிக் கொண்டு ஆண்டவர் தருகிற ஆண்டவரே நன்மைகளை அவர் பெற்று வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். நல்ல வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வேலைகளை கொண்டித்தார். திருமண காரியங்களை கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும் ஆண்டவரே. ஒரு நாள் என்னுடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நீரே பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே பலவீனமான மக்களை நினைக்கிறோம்ப்பா. எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், கிருபைகளை தந்து ஒவ்வொருவரை நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வரும் நாட்களில் ஆண்டவரே என்னுடைய திருச்சபையில இன்னும் பெரிய சாட்சிகளை நாங்கள் கேட்கட்டும், காணட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று உம்மை நாங்கள் உயர்த்தும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த அருமையான இந்த நேரத்திலும் ஆண்டவரே திருச்சபை குடும்பங்கள்ல ஆண்டவரே தேவைகளோடு, குறைகளோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் சமூகத்தில் வைக்கிறோம். எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் மாறட்டும். இந்த மாதம் உடைய மக்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தின் மாதமாய், விடுதலையின் மாதமாய், சமாதானத்தின் மாதமாய், நன்மைகளை காண்கிற மாதமாய் கர்த்தர் நீர் மாற்றி தருவீராகப்பா ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்கித்தார்.
அதே போல ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களுடைய திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இம்மட்டும் இந்த திருச்சபை நடத்தி வருகிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த திருச்சபை உம்முடைய திரு நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். இந்த திருச்சபையில கர்த்தருடைய கரம் இருக்கட்டும்ப்பா. மனிதருடைய கண்கள் தயவும் உம்முடைய கண்களில கிருபை கிடைக்கட்டும். இந்த திருச்சபை இன்னும் மக்கென்று எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த அருமையான இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே ஆளுகிற தலைவர்களை உடைய கரத்தில் வைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த கொடூரமான இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற வகையில ஆண்டவரே புதிய புதிய சட்டங்களை இயற்றி எங்களுடைய மக்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நீர்தாமே எங்களை ஆளுகிற தலைவர்கள் மேல உங்களுடைய வல்லமையை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் உங்களுடைய வல்லமையை பார்க்கட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்களுடைய தேசம் முழுவதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருடைய சதி ஆலோசனைகளையும் சூழ்ச்சிகளையும் ஆண்டவர் நீரே நிர்மூலமாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தேசம் உங்களுடைய சமாதானத்தை காணட்டும். எங்களுடைய தேசம் உங்களுடைய அன்பை ருசி பார்க்கட்டும். எங்களுடைய தேசம் உங்களுடைய வல்லமையை உணரட்டும். ஆண்டவரே கர்த்தரே தேவன் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியான கிருபை ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவரே இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களுடைய தேசத்துல இந்த கொரோனாவினால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் நீரே கிருபையாய் இறங்கி ஆண்டவரே இந்த மக்கள் எல்லாரையும் நீர் தொடுபடியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துல ஒரு மாற்றத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அதே போல எங்களுடைய ஒவ்வொரு இந்த கொரோனாவினால தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்திருக்கிற மக்களை நாங்கள் நினைக்கிறோம். அவர்களே கர்த்தர் தொடுங்க. அவர்களுக்கும் உங்களுடைய சமாதானத்தை தாரும் சுவாமி. அவர்களும் வரும் காலங்களில் தங்களுடைய வேதனைகளை மறந்து ஆண்டவரே இன்னும் அவர்கள் முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை செய்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரே எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். ஊழியர்களுக்கு விரோதமாக இந்த நாட்களில் சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிற சுவாமி கர்த்தர் இறங்கும். அந்த சட்டங்கள் எல்லாம் எல்லா விதமான சத்துருடைய சூழ்ச்சிகள் எல்லாம் ஆண்டவர் நீர்தாமே அவமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஊழியக்காரருடைய நலனை விரும்புகிற கர்த்தர் நீர்தாமே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றித்தார். சமாதானத்தை நாங்கள் காண ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே ஊழியம் செய்கிற எல்லா மிஷனரிகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மிஷனரிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளை ஆண்டவர் தந்து வழி நடத்துவீராக. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஈசிய ஊழியங்களை ஆசீர்வதியும். ஈசிய ஊழியங்களிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. எல்லா தடைகளை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே இந்த ஆராதனையில் மீதமுள்ள நேரத்தை நாங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த அருமையான நாளிலும் புது மாதத்தை காணும்படி ஆண்டவர் பாராட்டின இந்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நமக்கு இம்மட்டும் போதுமானவராய் இருந்து நம்மை அவர் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த புது மாதத்திலே கூட ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நமக்கு தந்து அவர் வழி நடத்துவார். ஆண்டவரை நாம் நம்பி அவரையே சார்ந்து நிற்போம். கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிற தேவன். இந்த அருமையான இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாகவும் நாம் அதை சிந்திக்க இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வேதம் சொல்லுகிற கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்நாள்
சொல்வார்கள். அதுபோல நம்பிக்கை மிக முக்கியமானது. எந்த மனிதன் தன் நம்பிக்கை இழந்து போகிறானோ அந்த மனிதனாலே தொடர்ந்து வாழ முடியாது, அந்த மனிதனாலே எதைய செயல்படுத்த முடியாது, அந்த மனிதனாலே வெற்றி பெற முடியாது. ஆகவே நம்பிக்கையை நாம் இழந்து போகாதபடிக்கு இருக்க வேண்டும். இல்ல, இதுல இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, வேதம் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நாம் எதை நம்புகிறோம் அல்லது யாரை நம்புகிறோம், இது மிக முக்கியமானது. இந்த வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. அப்போ நம்பிக்கை என்பது ஏதோ பணத்தின் மேலும் பதவியின் மேலும் படிப்பின் மேலும் அந்தஸ்தின் மேலும் நம்முடைய பலத்தின் மேலும் நாம் நம்பிக்கை வைக்கிறதை விட, நாம் நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு அல்லது ஒரு நபர் உண்டு. அதைத்தான் வேதம் இங்கே சொல்லுகிறது. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, வேதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கையின் தேவன் ஒருத்தர் இருக்கிறார். இல்ல, நாம் நம்பக்கூடிய, நாம் சார்ந்து நிற்கக்கூடிய, எப்போதும் அவரை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டவர். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ரோமரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது பவுலப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு அவர் ஒரு பெயர் வைக்கிறார். பவுலப்போஸ்தலன் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். என்ன ஆண்டவர்? அவர் நம்பிக்கையின் தேவன். அவர் என்ன செய்கிறாரா? விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சங்கீதக்காரனை பாருங்க, 91ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்போ அந்த சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை ஆண்டவராக இருந்தார், சங்கீதக்காரனுடைய பலம் ஆண்டவராக இருந்தது. ஆகவே இந்த நாளிலே இந்த வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ பாக்கியவான். காரணம் என்ன? நீ கர்த்தரை நம்பி இருக்கிறாய். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷனை பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் சிந்திக்க போகிறோம். அந்த வசனத்திலே சங்கீதக்காரன் ஆண்டவரை எப்படியெல்லாம் அவன் நம்பி இருந்தான் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். 2 சாமுவேலின் புத்தகத்திலே 22ஆம் அதிகாரம் அதே பகுதியை நாம் சங்கீதங்களின் புத்தகம் 18லேயும் நாம் பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கு 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் பார்ப்போமானால் அங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரை குறித்த ஒரு நம்பிக்கையை அவன் அங்கே சொல்லுகிறான். தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கோபம், என் உயர்ந்த அடைக்கலமும், என் புகலிடமும், என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்று சொல்லி அங்கே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பட்டியல் போடுறார். எப்படியெல்லாம் நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், எப்படியெல்லாம் நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். தேவன் என் நம்பிக்கையாக இருக்கிற, நான் நம்பி இருக்கிற துருகம், என் கேடயம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என் புகலிடம், என் இரட்சகர். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவரை பல நிலைகளிலே பல விதங்களிலே தாவீது நம்பி இருந்தான். அவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் இருந்த ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்வை அவன் காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. அவன் நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்ட நேரங்கள் உண்டு, அவனுடைய உறவுகள் எல்லாம் கைவிட்ட நேரங்கள் உண்டு, அவனுக்கு சொந்தமான மாமனாரே அவனுக்கு எதிராக எழுப்பின நேரங்கள் உண்டு. ஆனாலும் அவன் கர்த்தரை மாத்திர நம்பி இருந்ததுனால அவனை ஆண்டவர் என்ன செய்தாரா?
அதிகாரம் 8வது 9வது வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எலியாவினுடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு அங்கே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் எசபேல் என்கிற ராணி இந்த எலியாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் தீர்மானம் போட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை இந்த எலியா கேட்ட பொழுது அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் என்ன செய்தான்? பயந்து தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள அவன் பிரயாணப்பட்டு ஓடுகிறான், தன் பிராணனை காக்க. 3வது வசனத்திலே நீங்க பாருங்க, அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டார். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டான். அங்கே போய் படுத்தவன் இப்ப ஆண்டவரத்துல கேட்கிறார், ஆண்டவரே நான் செத்து போகிறது நலமா இருக்கும் என்று சொல்லி அவன் அங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் விடல. வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுத்தார். ஆண்டவர் அந்த ஆகாரத்தை கொடுத்து அதனை பலப்படுத்தின பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த 8வது 9வது வசனத்தில் அவன் எழுந்து இரவு பகல் 40 நாள் நடந்தான். ஓரேவுக்கு நடந்து போகிறான். அங்கே போன பொழுது அங்கே நடக்கிற சம்பவம் என்ன தெரியுங்களா? அவன் அங்க போய் மலையில போய் ஒரு கெபியிலே ஒளிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுது. அப்போ எலியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன யோசிக்கிறான்? நான் அந்த கெபியிலே போய் ஒளிந்து கொண்டால் எனக்கு பாதுகாப்பு. எனக்கு அருமையான தேவஜனமே, கெபியிலே ஒளிந்து கொண்டான். அப்பதான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எலியாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கைன்னா, இந்த கெபிக்குள்ளே நான் ஒளிந்து கொண்டால் காப்பாற்றப்படுவேன். இல்ல, அந்த பாதுகாப்பு எல்லாம் அங்க செல்லாது. ஆகவே ஆண்டவர் கேட்கிறாரு, இங்கே உனக்கு என்ன காரியம் கேட்டவர். இப்பொழுது பாருங்க, அவனை அந்த இடத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா அவனை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்து அந்த 11வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர் வந்த பொழுது நீங்க பாருங்க, அங்கே நடந்த காரியம் தெரியுங்களா? இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்ன? ஆண்டவர் எலியாவுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் தெரியுமா? எலியாவே, ஒரே மலையில இருக்கிற கெபி உனக்கு பாதுகாப்பு அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே மலையில இருக்கிற கெபி உன்னுடைய பாதுகாப்பு அல்ல. ஆண்டவரே உன்னுடைய பாதுகாப்பா இருக்கிறார். நீ அவரையே மலையாக அவரிடத்துல புகலிடம் தேடி நீ வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை அவர் பாதுகாக்க வல்லவர். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இந்த 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் 47வது வசனத்திலே சொல்றார், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கன்மலையானவர், என் கன்மலையானவர் உயர்ந்திருப்பாராக, என் கன்மலையானவர் உயர்ந்திருப்பாராக. இந்த அருமையான நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, நம்முடைய பாதுகாப்பு இந்த உலகத்தின் கன்மலை அல்ல. நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நான் எப்படி நம்புகிறேன்? அவர் என் துருகமாக அவரை நான் நம்புகிறேன். பயத்தின் வேலையை
வேதம் அப்படித்தான் சொல்லுது. 15 ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வேதம் சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமான ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு கேடகம். அவ கேடகத்துக்கு என்ன வேலை? போராட்டம் வரும் பொழுது, போராட்டம் வருகிற வேலையிலே நம்மை பாதுகாக்கிற ஒரு கேடகம். அவ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, தாவீதுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு எனக்கும் அவர்தான் கேடகமாய் இருக்கிறார். யாரெல்லாம் அவரை நம்பி நிற்கிறோமோ அவர்களை சத்துரு ஒரு நாள் எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ போராட்ட வேலையில் பாதுகாப்பாக அவரை என்னுடைய கேடகமாக நான் நம்பி இருக்கிறேன். 3வது பாருங்க, அவர் சொல்றான், அவர் யார் அப்படின்னா என் ரட்சண்ய கொம்பாக நான் அவரை நம்பி இருக்கிறேன். அவரை எப்படி நம்பி இருக்கிறாங்களா? ரட்சண்ய கொம்பாக. அதை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா பொதுமொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, எனக்கு மீட்பளிக்கும் வல்லமையாக நான் அவரை நம்பி இருக்கிறேன். எனக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அதை மறந்துடும். நமக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை? என்னை மீட்கும் ஒரு வல்லமை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னுடைய ரட்சண்ய கொம்பு. யாரெல்லாம் ஆண்டவரே நீர்தான் என்னுடைய வல்லமை, நீர்தான் என்னுடைய ரட்சண்ய பலன், ரட்சிக்கிற பலன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அத்தனை பேரையும் அவருடைய வல்லமை, அவருடைய சக்தி பாதுகாக்கும். அதுதான் வல்லமை. அது நம்மை பாதுகாக்கும் வல்லமை. சங்கீதக்காரன் பாருங்க, 18ஆம் சங்கீதம் 32வது வசனத்துல சொல்றார், என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் கர்த்தர் அல்லது தேவன் என்று சொல்லுகிறார். 18ஆம் சங்கீதம் 39வது வசனத்திலே சொல்லும் பொழுது, யுத்தத்திற்கு என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்கடிக்க பண்ணினார் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கேடகமாய் கர்த்தரை நம்புகிறோம், அதே போல துருகமாய் கர்த்தரை நம்புகிறோம். அதே போல 3வது நாம் பார்க்கிறோமே, ஆண்டவர் என்னுடைய ரட்சண்ய கொம்பாக, என்னை மீட்கும் வல்லமை உள்ளவராக நான் அவரை பார்க்கிறேன். எதிரிகளை அல்லது எனக்கு எதிராக போராடுகிறவர்களை வீழ்த்தி பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்தது பாருங்க, அடுத்த அதே 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அடுத்தது அவர் சொல்றார், அவர் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமாக இருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதை இப்படி மொழிபெயர்க்கிறாங்க, பொது மொழிபெயர்ப்புல என் அரணும் என் தஞ்சமாக அவர் இருக்கிறார். என் அரணும் என் தஞ்சமாக. சங்கீதக்காரன் 46ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே சொல்றார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுபவம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். எப்படி நம்புகிறேன்? அவரை என் அரணாகவும் என் அடைக்கலமாகவும் நான் நம்பி இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, யார் கர்த்தரை நம்புகிறானோ அவன் பாக்கியவான். காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய அரணாகவும் நம்முடைய அடைக்கலமாக நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் போது 59ஆம் சங்கீதம் 16வது வசனத்திலே சொல்றார், எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். எனக்கு பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, பாடு வரும் பொழுது சங்கீதக்காரன் சொல்றார், நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீரப்பா. நீர் என்னுடைய அரணும் என் அடைக்கலமாக நான் உண்மை நம்பி இருக்கிறேன். ஒரு நெருக்கம் வரும் பொழுது உயர்ந்த பாதுகாப்பாக கடவுளை நான் நம்ப வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கும்போது இந்த 22ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல்
என் மீட்பர், என்னை விடுவிக்கிறவர் என்று நான் நம்புகிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய மீட்பு, நம்முடைய விடுதலை யாரிடத்துல இருக்குது தெரியுமா? ஆண்டவரிடத்துல இருக்குது. அவர்தான் நம்மை விடுவிக்கிறவர், அவர்தான் நம்மை மீட்டெடுக்கிறவர். அவருக்கு பெயர் என்ன? என் மீட்பர். யோபுவை கேட்டீங்கன்னா அவர் அருமையா சொல்வார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை ரட்சிக்கிறவர் மரித்து போனவர் அல்ல. என்னை ரட்சிக்கிறவர் மரித்து போனவர் அல்ல. நான் நம்பி இருக்கிறவர், என்னுடைய மீட்பர்னு ஒருத்தர் நான் நம்பி இருக்கிறேனே, அவர் மரித்து போனவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர். ஏசாயா 41 நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் துணை நிற்கிறேன். மீட்பர் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என்னை விடுவிக்கிற, என்னை மீட்டெடுக்கிற, என்னை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். 41ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கும்போது வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் இந்த மாதத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரை நம்பி அடி எடுத்து வைக்க காரணம் தெரியுமா? அவர் நம்முடைய கேடகமாக இருக்கிறார், அவர் நம்முடைய ரட்சணிய கொம்பாக இருக்கிறார், அவர் நம்முடைய வாழ்விலே எந்த துர்கமாக இருக்கிறார், அவர் நம்முடைய வாழ்விலே அரணும் அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் நம்முடைய மீட்பராய் நம்மை விடுவிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். துணை இருந்து பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்க போகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்துல 1000 உறவுகள் இருக்கட்டும், நிறைய பணமும் பொருளும் அந்தஸ்தும் எங்களுக்கு இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கை நீர் ஒருவர் மாத்திரமே. காரணம், நீர் என்னுடைய துருகமாக இருக்கிறேன், நீர் என்னுடைய ரட்சணிய கொம்பாக இருக்கிறேன், நீர் என்னுடைய கேடகமாக இருக்கிறேன், நீர் என்னுடைய அரணும் அடைக்கலமாக இருக்கிறேன், நீர்தான் எங்களை மீட்டெடுக்கிறவராக இருக்கிறேன். எல்லாருடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? என்னுடைய நம்பிக்கை வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. காரணம், வேதம் சொல்கிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், மகனே மகளே, நான் உனக்கு துருகமாக, உன்னுடைய புகலிடம் தருகிற மலையாக நான் இருக்கிறேன், நான் உன்னுடைய ரட்சணிய கொம்பாக இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு அரணும் அடைக்கலமாக இருக்கிறேன், நான் உன்னை விடுவிக்கிற மீட்கிற மீட்பராக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயத்தின் சூழ்நிலைகள் வரும் பொழுது, போராட்ட வேலைகள் வரும் பொழுது, எதிரிகள் நமக்கு எதிராக எழும்பும் போது, நெருக்கம் வரும் பொழுது துணையாக இருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலையில் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, எந்த சூழ்நிலையில் நாம் குறைபட்டு போவதில்லை, எந்த சூழ்நிலையிலும் சத்துரு நம்மை மேற்கொள்ள போவது இல்லை. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சோதரிப்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆண்டவரே, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் அந்த சத்துருக்கு எதிராய் கொடியேற்றுகிற ஒரு ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எல்லாரும் வாய்த்திருந்து பேசுங்க, கடவுளோடு பேசுங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய கேடகமாக, என்னுடைய ரட்சணிய கொம்பாக, என்னுடைய துருகமாக, என்னுடைய அரணும் அடைக்கலமாக, என்னை ரட்சிக்கிற, என்னை மீட்கிறவராக நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா. நாங்கள் உண்மை நம்பி நிற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நாம் ஒவ்வொருவரையும் நடத்தும். இந்த மாதம், புது மாதத்துல இன்னும் விசேஷித்த விதத்தில் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். எல்லா சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் நம்முடைய பாதவழி ஆக்கி போட போகிறார். நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது, சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலைகளே கிடையாது. கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஆண்டவரை
9வது மாதத்தை நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவினால 10வது மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம்ப்பா. ஆண்டவர் நீரே இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த மாதத்தில் கர்த்தருடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லி எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறது போல ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்புகிறோம்ப்பா. நாங்கள் உண்மை எங்களுடைய துருகமாக நம்புகிறோம், எங்களுடைய கடகமாய் நம்புகிறோம், எங்களுடைய ரட்சணிய கொம்பாக நாங்கள் உண்மை நம்புகிறோம், எங்களுடைய அரணும் அடைக்கலமாக உண்மை நம்புகிறோம், எங்களை மீட்கிறவரும் ரட்சிக்கிறவருமாய் நாங்கள் உண்மை நம்புகிறோம். ஆண்டவரே எங்களுடைய பயம் நிறைந்த சூழ்நிலைகளிலே, போராட்டம் நிறைந்த சூழ்நிலைகளிலே, எதிரிகளை எங்களுக்கு எதிராக எழுப்புகிற சூழ்நிலையில, ஆண்டவரே உடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும்போது வருகிற சூழ்நிலையில பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களை விடுவிக்கிற ஒரு உன்னதமான ஆண்டவர் எங்களோடு இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த நேரத்தில் எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் பொறுப்பெடுத்தும் இந்த ஜபத்தில் எங்களோடு கலந்து கொண்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை தந்து நீர் வழி நடத்துகிறார். சமாதானத்தை காண, கேட்க, சொல்ல கர்த்தர் கிருபை செய்யும். இந்த மாதத்தில் உங்களுடைய மக்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகள், தேவைகள் அத்தனை கர்த்தர் சந்திக்கிறார். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கித்தார் சுவாமி. சமாதானத்தினால் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள், திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய செட்டைகளில் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தடைகளுக்கும் தீங்குக்கும் எங்களுடைய மக்களை விலக்கி காத்துக்கொள்ளும். சமாதானத்தை நாங்கள் பார்க்கட்டும், மற்றவர்களுக்கு அந்த சமாதானத்தை நாங்கள் சொல்லட்டும் சுவாமி. கிருபை செய்ய ஆண்டவரே உங்களுடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பு